பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் நான் உங்களோடு கூட வேதாகமத்திலிருந்து லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை இருக்கிற ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலோரமாய் நடந்து வருகிறார். அப்போது அங்கே ஒரு சில மீன் பிடிக்கிறவர்கள் மிகுந்த கவலையோடும் சோர்ந்து போய் படகுகளிலே உட்கார்ந்திருக்கிறதை அவர் கண்டார். தன்னுடைய பிரசங்கம் எல்லாம் முடிந்த பிறகு இவர்களிடத்தில் வந்து, ஏதாகிலும் இன்றைக்கு பிடித்தீர்களா என்று சொல்லி கேட்டார். அப்போதுதான் அவர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே, ராத்திரி முழுவதும் போய் நாங்கள் பிடித்தோம், ஆனால் ஒன்றும் கிடைக்கல என்று சொன்னார்கள். இயேசு அவர்களுடைய துக்கத்தை, அவர்களுடைய தோல்வி, அவர்களுடைய நஷ்டம், அவர்களுடைய வேதனையை அவர் பார்த்தார். அவர் சொன்னார், பயப்படாதீங்க, போங்க, இப்போ போய் போடுங்க, நான் சொல்கிறேன் போங்க என்று சொன்னார். அப்போ அவங்க இயேசுவின் வார்த்தைகளை நம்பி மீண்டும் போனார்கள். ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சோமே, இப்போ பகல்லையா மீன் கிடைக்க போகுது என்று சொல்லி அவர்கள் கேள்வியெல்லாம் கேட்கல. இயேசு சொன்னதை அப்படியே செஞ்சான். என்ன நடந்தது தெரியுமா? வலையை போட்டு இழுத்து பார்க்குறாங்க, அவங்களால இழுக்க முடியல, தூக்க முடியல. உடனே கரையில் இருந்த இன்னொரு படகை கூப்பிட்டாங்க. அந்த படகு வந்துச்சு. அதன் பிறகு மீன்களை எல்லாம் எடுத்து போட்டால் 2 படகு நிறைய முங்குற அளவுக்கு மீன்கள் இருந்துச்சு. சந்தோஷமாக கரைக்கு வந்தார்கள். அவருடைய சந்தோஷம் அளவில்லாமல் இருந்தது. இயேசுவின் பாதத்தில் விழுந்து நன்றி சொன்னாங்க, பாவங்களை அறிக்கை பண்ணாங்க, அவரை ஆண்டவர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போக முடிவெடுத்தாங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இதுவரைக்கும் நீயும் தனியாக போராடி உழைத்து கஷ்டப்பட்டு முட்டி மோதி வேலைகளை செய்து தோற்று போயிருக்கிறியா? இனி எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவே என் கூட வந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா என்று சொல்லி சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்கள் தனியாக வேலை செஞ்சீங்க, இப்போ இயேசுவோடு கூட வேலை செய்யுங்க. எந்த வேலையை செஞ்சு உங்களுக்கு தோல்வி கிடைச்சதோ அதே வேலையில் தேவன் உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவார், நிச்சயமாக தருவார். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. கர்த்தருக்குள் செய்கிற எல்லா வேலைகளுக்கும் நல்ல பலன் உண்டு. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் 2 படகு நிறைய மீன் தரணும்னு ஆசைப்படுறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் தருவாராம், சம்பூர்ணமாய் தருவாராம், நிறைவாய் தருவார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற பிரயாசத்துக்கு அதிகமாக உங்களுக்கு வெற்றி வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் முதலாவதாக சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவரை நம்பி வலையை போடணும். வேலை செய்கிறவனை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சும்மா இருக்கிறவங்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? மலை போல் வேலை இருந்தாலும் ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சாலும் அந்த மலையை ஏறிடலாம். அதுபோல் தோல்வி வந்தாலும் ஆண்டவரை நம்பி ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் அதை செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி தருவார். வேதம் சொல்லுகிறது, நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். தோல்வியில் கடை, நஷ்டத்தில் கடைன்னு சொல்ல மாட்டார், அப்படி தூக்கி எடுப்பார். அவரை நம்பி நீங்கள் வலையை போடுங்க. இத்தனை நாள் நான் போட்டேன்னே தோல்வி வந்துடுச்சே, இப்போவும் வெற்றி வருமா என்று சொல்லி கேள்வி கேட்காதீங்க. இயேசு சொல்கிறார், வலது பக்கம் போடுன்னு சொன்னால் வலது பக்கம் போடுங்க, ஆழத்தில் போய் போடுன்னு சொன்னால் ஆழத்தில் போய் போடுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். அந்த ஆலோசனையின்படி நீங்கள் செய்யுங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசு சொன்னார், கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று. அது தெய்வ ஆலோசனை. தண்ணீரால் நிரப்பினார்கள், அதை அவர் திராட்சரசமாய் மாற்றினார். நீங்கள் ஏதாகிலும் ஒன்றை செய்தால்தான், உங்கள் கையில் இருக்கிற 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் கையில் கொடுத்தா தான் அதை அவர் ஆசீர்வதித்து 5000 புருஷர்களுக்கு அவர் போஷித்து திருப்தியாக்க முடியும். அவரை நம்பி வேலை செய்யுங்கள். அவரை நம்பி வேலை செய்யுங்க. பயப்படவே பயப்படாதீங்க. உங்கள் வேலைகள் ஒரு நாளும் வீண் போகவே போகாது. இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வலையில் ஏதாகிலும் ஓட்டை இருக்கான்னு கொஞ்சம் பார்க்கணும். மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு
அந்த மீனவர்கள் வலைகளை பழுது பார்ப்பதை அவர் கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். வலையை நம்ம கடலில் போடும்போது கடலுக்கு கீழே இருக்கிற பாறைகள், அதில் இந்த வலைகள் அடிபட்டு ஒரு வேளை அது கொஞ்சம் உடஞ்சி போகலாம், அருந்து போகலாம், பிஞ்சு போகலாம். அப்படி போயிடுச்சுன்னா மீன்களை எவ்வளவு தான் நீங்கள் பிடிச்சாலும் அந்த ஓட்டை வெளியில் போயிடும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏராளமான ஓட்டைகள் இருக்குது. காயங்கள், வேதனைகள், மன்னிக்கப்படாத காரியங்கள், கோபங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்னதான் நம்ம ஆசீர்வதிச்சாலும் அந்த ஓட்டை வெளியே எல்லாம் போயிடுது. இரவில் நம்முடைய தண்ணி தொட்டியை மோட்டர் போட்டு நிரப்பி வச்சுட்டு நம்ம காலையில் ஒரு வேளை அந்த தொட்டியில் ஓட்டை இருந்து பார்த்தோம்னா காலையில் தண்ணி வராது. ஓட்டை வழியே ராத்திரி எல்லாம் அந்த தண்ணி போயிருக்கும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஓட்டைகள் இருந்தால் ஆசீர்வாதங்கள் போய்விடும். அப்படி போகாதபடிக்கு நாம் தான் அந்த ஓட்டைகளை அடைக்க வேண்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற ஓட்டைகள், என் கண்ணில் இருக்கிற ஓட்டைகள், என் காதில் இருக்கிற ஓட்டைகள், என் வாழ்க்கையில் இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைச்சிருங்கப்பா. என் இருதயத்தின் காயங்களெல்லாம் ஆற்றுங்கப்பா. ஓட்டையெல்லாம் அடைச்சிருங்கப்பா. பார்க்கக்கூடாததை நான் பார்க்க மாட்டேன், பேசக்கூடாது நான் பேச மாட்டேன். ஒரு சில பேர் எப்பவும் முடியாது, இயலாது, இது வராது, இது எனக்கு நடக்காதுன்னு பேசி தங்க வாயாலேயே வாழ்க்கையை கெடுத்துக்குவாங்க. வேண்டாம். இனி சொல்லுங்கள், இயேசு என் கூட இருக்கிறார், ஜெயம் வரும் என்று. ஓட்டை அடைங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எங்கெல்லாம் ஓட்டை இருக்கும் அத்தனை இடத்துலையும் நீர் அதை அடைத்து எனக்கு வெற்றியை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதத்தை தர நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது அதில் 2வது வசனம் இப்படி சொல்கிறது, அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கழுவுனாங்களாம். ஏன் வலையை கழுவணும்? வலை பாருங்கள், லைட்டாக இருக்கணும், மிகவும் மிகவும் பாரமில்லாமல் இருக்கணும். அப்போ தான் நிறைய மீனை பிடிக்க முடியும். வலையே பாரமாக இருந்ததுன்னா இன்னும் மீன் வந்த பாரமும் சேர்ந்துச்சுன்னா வலை அறுந்துடும். இந்த வலையை கடலில் போடும்போது கடலுக்குள் இருக்கிற ஒரு சில பாசிகள், செடிகள், குப்பைகள் எல்லாம் அந்த வலையில் ஒட்டிடும். அப்போ இந்த வலையை இவங்க கரையில் கொண்டு வரும்போது உடனடியாக அதெல்லாம் அகற்றணும். காஞ்சி போச்சுன்னா அது வலையோட வலையாக அப்படியே இணைஞ்சி அப்படியே வலையோடு வலையாக அது காஞ்சி போயிடும். அது பிறகு அதை எடுக்கவே முடியாது. அதன் பிறகு வலை பாரமாயிரும். ஆகவே இந்த மீனவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த வலையில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதை அப்படியே அலசுறாங்க, சுத்தமாக்கிறாங்க. சுத்தமாக்கப்பட்ட வலை தான் ஏராளமான மீன்களை பிடிச்சிட்டு வரும். இல்லைன்னா அது பாரமாக இருந்ததுன்னா மீன் பிடிக்கிறதும் பாரமாக போயிடும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வேளை தேவையில்லாத குப்பைகள், அழுக்குகள் ஏதாகிலும் இருந்தால் அதையெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டணும். நம்ம யார் கழுவுவார்கள்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் கழுவத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். சகல பாவங்களையும், எல்லா பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரித்தார். ஆகவே இன்றைக்கும் நீ இருக்கிற இடத்துல உனக்கு வெற்றி வேண்டுமா, ஜெயம் வேண்டுமா, உன் நஷ்டங்கள் ஈடுகட்டப்பட வேண்டுமா, உன் வாழ்க்கை சுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் வல்லமை இல்லை, தாழ்மை இல்லாமல் மகிமை இல்லை. ஆகவே பரிசுத்தம் தாரும், எனக்கு ஜெயம் தாரும், வல்லமை தாரும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியை, நீ இருக்கிற இடத்துல நீ சொல்ல, ஆண்டவரே, இது வரைக்கும் நான் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டேன், நஷ்டப்பட்டுட்டேன். இப்போ உங்களை நம்பி மீண்டும் நான் செய்ய போகிறேன். என்னை ஆசீர்வதிங்க. இதோ நான் உங்களை நம்பி போகிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற ஓட்டையெல்லாம் நீங்கள் அடைச்சிருங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கள் நீக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரையும் இந்த வேளையிலே பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேரால் நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்போதும் அவர்கள் இருக்கிற இடத்திலே வானம் திறந்து அவர்கள் மேல் ஆசீர்வாதம் இறங்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். அவர்கள் தங்களுக்கு ஆசீர்வாதமாய் தங்கள் படிப்பு, தங்கள் வேலைகள், தங்கள் தொழில், தங்கள் வியாபாரங்கள், ஆண்டவரே கைட்டு செய்கிற எல்லா வேலைகளுக்கும் இவர்களை ஆசீர்வாதமாய் வைத்தருளும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஊழியம் செய்கிறவருடைய ஊழியத்தின் எல்லைகள் விசாலமாகும்படியாக ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்ட இடத்திலே தேவன் அதையெல்லாம் திரும்ப தந்து இவர்கள் நஷ்டங்களை ஈடுகட்டும்படியாக ஜெபிக்கிறேன். I bless them in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே இவர்களை உள்ளமாற நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், சுகமாயிருக்கட்டும், செழித்திருக்கட்டும்.
அப்பா நீர் இவளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். படிப்பிலே உயர்த்தும், வேலைகளிலே உயர்த்தும், தொழிலே உயர்த்தும், வீட்டின் காரியங்களிலே உயர்த்தும், வியாபாரத்திலே உயர்த்தும், ஊழியத்திலே உயர்த்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நான் உம்முடைய ஊழியக்காரனாய் நின்று இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற மந்திரங்கள், தந்திரங்கள், பில்லி சூனியங்கள், பிசாசினுடைய ஏவல்கள், மனுஷனுடைய சூதுவாதைகள் எல்லாம் முறிந்து போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.